வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பனானா சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு ரெண்டே பொருட்கள் தான் தேவை. இதுக்கு ஏத்தம்பழம் எடுத்துக்கலாம். எத்தனை பழம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் 3 எடுத்திருக்கேன். இதை நேந்திரம் பழம்னு சொல்லலாம், ஏத்தம்பழம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பழத்தில் மேலே உள்ள பகுதியை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சிடலாம். உரிச்சிட்டு இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம சீவி எடுக்க போகிறோம். இப்படி நம்ம நடுவில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மீத உள்ள பழத்துக்கும் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம நார்மலாக கேரட், பீட்ரூட் அதெல்லாம் துருவோம்ல, அதில் இந்த சிப்ஸ் மாதிரி துருவுறதுக்குன்னு இருக்கும். அதை நம்ம எடுத்து துருவிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்லைசஸாக ஈவனாக வராது. அதனால் இப்படி நம்ம இந்த துருவுறதை வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இப்படி சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்துடும். இப்படி எல்லா பழத்தையுமே நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு இந்த பழம்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மஞ்சள் தூளை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பழத்தை சேர்த்துடலாம். இப்போ பழத்தை சேர்த்துட்டு இதனால் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஊற வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இதை மிக்ஸ் பண்ணாலே போதும். இது நமக்கு நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அப்போ தான் இந்த சிப்ஸ் கடையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உடனேமே நம்ம ஒரு ஃபில்டரில் இப்படி வச்சிடலாம். அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடும். இதை ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்லையோ இல்லைனா நீங்கள் எதுலனாலும் வச்சு தண்ணியை வடிகட்டிடலாம். வச்சுட்டு இது லேசாக காய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா காஞ்சிரட்டும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது துணியிலலாம் விரிக்க வேண்டாம், அப்படியே வச்சு காய வச்சாலே போதும். அப்படியே நம்ம வெளியில் ஃபேன் காற்றுல வச்சுருந்தாலே போதும். இது நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எப்போவுமே பொரிக்கிறப்போ லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு தீஞ்சிடும். அப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வரட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் உள்ள பழத்தையும் நம்ம இதே மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ட்ரையான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூட்டோடய நம்ம வைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் வச்சா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ கலர் வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர் கிடச்சிருக்கு, நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே. இப்போ இதை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மீதம் உள்ள பழத்தையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு இருக்கிறப்பே நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த உப்பு பிடிக்கும். அதனால் ரொம்ப ஆறுறதுக்கு முன்னால் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். இந்த எண்ணெய்லாம் வடியட்டும். இந்த எண்ணெய் வடிஞ்சோடனே மிதமான சூட்டுக்கு வந்தோடனே நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம பாக்ஸை ஷேக் பண்ணோம் அப்படின்னா நல்லா எல்லாத்துலேயுமே உப்பு பிடிச்சிரும். இது உப்பு மட்டும் சேர்த்தாலே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு லைட்டாக காரமாக வேணும் அப்படின்னா லைட்டாக சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்க் கூட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.